எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 3 அண்ட் அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்துடலாம். ப்ரோமோ 3ல வந்து காலங்காத்தால சாண்ட்ராவும் அமித்தும் உட்காந்து திவ்யாவை காசிப் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்தது. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க. இவங்க சாண்ட்ரா வந்து அந்த சோப்பு மாப்பு டாஸ்கில் சாண்ட்ராவுக்கு வந்து திவ்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே 1 ஹவர் எபிசோட் லைவ் எல்லாமே பார்த்தோம். அப்போ திவ்யா தான் சாண்ட்ரா தான் பர்பஸ்ஃபுல்லாக எனக்கு கனி கூட ஜெயிலுக்கு போக பயமாக இருக்குது, எனக்கு நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னமோ அவள் எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்து காரணம் சொன்னான்னு உருட்டுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ உருட்டு அமித்கிட்ட. அமித் வந்து சரி வாங்கடா உங்களுக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன், போய் பேசுங்கடா. பேசலை. ஏன்னா சொல்கிறதெல்லாம் பொய். சாண்ட்ரா வந்து திவ்யாவை பற்றி இப்படி பின்னாடி உட்காந்து பொய்யா பேசினா என்ன நடக்கும்னு நினச்சி பண்ணுறாங்க. இது என்ன கேம் பிளே? பொய் சொல்கிறது ஒரு கேம் பிளேவா? ஒன்றும் புரியல நம்மளுக்கு. பட் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ஒர்க் அவுட்டே ஆகாது. அடுத்த நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. அது ஒரு அன்சீன் ப்ரோமோவில் வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாமினேஷனில் வினோத் அண்ட் விக்ரம் தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. விக்ரமை ஏன் விட்டாங்கன்னு தெரில. பொதுவாக விக்ரமை போடணுன்னா பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா, அமித் இவங்களாம் தான் போடுவாங்க. இந்த தடவை வந்து பார்வதி வந்து அரோராவையும் கனியை குத்திட்டாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் திவ்யா, இன்னொரு பக்கம் கமருதினை குத்த வேண்டிய கட்டாயம் கமருதினை. ஏன்னா கமருதினை கேள்வி கேட்கலன்னு சொல்லி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் போய் கமருதினுக்கு ஒரு குத்தியாச்சு. அண்ட் அமித்துக்கும் திவ்யா மேலே காண்டு. ஸோ விக்ரமை யாருமே போடலை போல் இருக்கு. விக்ரம் எஸ்கேப் ஆகிட்டார். மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க நாமினேஷனில். உடனே வந்து விக்ரம்க்கு ஐயோ இப்படி தான் கூட்டிகிட்டு வருவாங்க, அது இதுன்னு விஜய் டிவிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் எல்லாரையும் பகச்சிக்கிற அளவுக்கு அவர் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுதான் உண்மை. அதே இடத்துல ஒரு மாதிரி திவ்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து கார்னர் பண்ணுறதுனாலே ஒரு பயங்கரமான ஹைப் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே திவ்யாவை மேலே தப்பே இல்லை. இவங்க எல்லாரும் தேவையில்லாமல் திவ்யாவை குறை சொல்லும்போது நம்மளுக்கு கோவம் வருதில்லை அதை பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒரு க்ரியேட் ஆக தான் செய்யுது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னையே கேட்டால் இந்த வாரம் யார் வெளியில் போகுன்னு கேட்டால் பார்வதியோ கமருதீனோ போயிடணும்னு நான் சொல்லுவேன். போன வாரமே இருந்திருக்கணும். இந்த வாரம் வரைக்கும் வச்சுட்டு இருந்ததே தப்பு. ஃபுல்லாக ரூல்ஸை மீறிட்டு ஒன்றுமே அப்புறம் சிரித்து பேசிட்டு ஜாலியாக ஆடிட்டு மறுபடியும் அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிவிட்டு ஒரு கேமை விளையாண்டுக்கிட்டு செகண்ட் ப்ரோமோ கூட வந்துருச்சு. அதில் நிறைய பேர் எல்லாரும் இன்டர்ப்ட் பண்ணிருந்தாங்க. அதில் பார்வதி மட்டும் குறை சொல்ல முடியாது. அத்தனை பேர் இன்டர்ப்ட் பண்ணிருந்தாங்க. பார்வதி கிளீனிக் டீமுங்கிறதுனால கிச்சன் வேலையை க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே பார்வதி சாண்ட்ராவும் அதான் கிச்சன் டீமில் 5 பேர் இருக்காங்களா, அவங்களே பண்ணிக்கிட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோன்னு. அதாவது அந்த ஒரு வேலையை ஒரு வழி வலிக்கிறதுக்கு 2 மணி நேரமாக பேசி கடைசியில் ஆளுக்கு ஒரு தடவையாக பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏதோ ஒரு அரைகுறையான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதெல்லாம் தேவையே இல்லாதது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு உடச்சி விட்டு போகிறதுக்கு எதுக்கு இத்தனை பேச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. பட் பேசி அது ஒரு பிரச்சனையாக பார்வதி இருக்கிற இடத்துல பிரச்சனை ஒரு வழியில் முடிஞ்சாதான் அதிசயம். உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு தேவையில்லாத கண்டென்ட்டாக தான் போச்சு. இது கண்டென்ட் இல்லை மக்களே. நாமினேஷன் நடந்ததில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வரேன். தேங்க்யூ.